வணக்கம். அடுத்த 8 பாடல்களை பார்க்கலாம். இட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என்பெயர் சொல்லவும் இடுகொழுந்து ஓடிட ஆணை அடியனின் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடைய பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறார். இட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் எந்த விதமான பேய்களாக இருந்தாலும் சரி தான். பணப்பேய், பெண் பித்தன், பெண் பேய் என ஆசைப்பேய், எல்லா வகையான பேய்களும் இருக்கு இல்லையா. பொறாமை, அழுக்காறு, அவா, வெகுளி எல்லாமே என்னை விட்டு என்ன செஞ்சிடணும், உன்னை பார்த்தாலே என்னை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டுதாரு. அதே போல் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட செருக்கு தான்கிற ஆணவம், பகை உணர்வு, அதே மாதிரி நேர்மையான முறையில் வராமல் தீய வழியில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காசு பணம் இதெல்லாம் என்னை பார்த்தாலே ஓடி போயிடணும், பணம் காசு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அருள் இருந்தால் போதுங்கிறார். என்ன அதே போல் அடுத்த 8 லைன் பார்த்தீங்கன்னா, மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதூதாள் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டு அலறி மதிகட்டு ஓட. மாற்றார் வஞ்சகர், வஞ்சகம் பிடிச்சவன், வஞ்சகம் என்ன பிடிச்சவன், அதே மாதிரி மாற்றார் வஞ்சகர் அவங்கெல்லாம் நம்மளை பார்த்தா வணங்குவாங்க. காலதூதாள் என்னை கண்டால் கலங்கிட, அதாவது யமன் காலதூதர்கள், யமன் கூட நம்மளை பார்த்தா அஞ்சி நடுங்குவானா, அஞ்சி நடுங்கினா அரண்டு புரண்டு ஓடி போயிடுவானா, வாய் விட்டு அழகு மதிகட்டு ஓடியே போயிடுவான் அப்படிங்கிறான். அந்த அளவு உடம்புல ஒரு ஆரோக்கியம் வரும். படியில் முட்டை பாசக்கயிற்றால் கட்டுன அங்கம் கரடக்கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கரடக்கட்டு. அந்த மாதிரி என்னை நோக்கி வருகின்ற இந்த தீமையான அளவிலே உள்ள எல்லா வகைகளும் என்னை பார்த்து ஓடிவிட வேண்டும் என்று தேவராய சுவாமிகள் அவர்கள் வேண்டுகிறார். முட்டு அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆட்களை, அதாவது ரொம்ப குணம் கெட்டவனை, முரட்டு பயல்களை, முட்டா பயல்களாம் என்னை வந்தாலும் கூட அவங்களெல்லாம் முட்டு முடுகள் பிதுங்க உன்னுடைய கூர்வடி வேளால் அவங்கள முட்டி விழிகள் பிதுங்கணுமா. அந்த அளவுக்கு செக்கு செய்திகளாக குத்தி கூறுவடி வேளாள் சொக்கு குத்து கூறுவடி வேளாள் அப்படிங்கிறார். அந்த மாதிரி வேளால் அவங்களெல்லாம் குத்தி கிழிச்சி துவம்சம் பண்ணிட்டு என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார். நன்றி, வணக்கம்.